ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 11-12. ஸ்லோகம் 11. நாமதேயானி குர்வந்தி ஸ்தானானி ச நரா புவி துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதி ச. பதம் 12. குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி ச மாயா நாராயணி ஈஷானி சாரதேதி அம்பிகேதி ச. டிரான்ஸ்லேஷன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வருமாறு கூறி மாயாதேவியை ஆசீர்வதித்தார். பூமியிலுள்ள வெவ்வேறு இடங்களில் துர்கை, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்யாகுமாரி, மாயா, நாராயணி, ஈஷானி, சாரதா மற்றும் அம்பிகா முதலான வெவ்வேறு நாமங்களை மக்கள் உனக்கு சூட்டுவார்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். வெவ்வேறு இடங்களில் என்னென்ன பெயர்களால் மாயாதேவி அழைக்கப்படுகிறாள் என்னும் பட்டியலை வல்லபாச்சாரியார் பின்வருமாறு அளித்துள்ளார். வாரணாசியில் மாயாதேவி துர்கை என்றும், அவந்தியில் பத்ரகாளி என்றும், ஒரிசாவில் விஜயா என்றும், குலகாபுரத்தில் வைஷ்ணவி அல்லது மகாலட்சுமி என்றும் அறியப்படுகிறாள். மகாலட்சுமி மற்றும் அம்பிகை ஆகியோரின் பிரதிநிதிகள் பம்பாயில் இன்னும் உள்ளனர். காமரூபம் என்னும் இடத்தில் சண்டிகா என்றும், வட இந்தியாவில் சாரதா என்றும், கன்யாகுமரியில் கன்யகா என்றும் மாயாதேவி அறியப்படுகிறாள். இவ்வாறாக வெவ்வேறு இடங்களிலுள்ள வெவ்வேறு பெயர்களுக்கேற்ப மாயாதேவி பரவி இருக்கிறாள். ஸ்ரீல விஜயத்வஜ தீர்த்தபாதர் தமது பத ரத்னாவளி டீகாவில் வெவ்வேறு ரூபங்களின் அர்த்தங்களை விளக்கியுள்ளார். மாயா மிகவும் கஷ்டத்துடன் அணுகப்படுவதால் துர்கை என்றும், மங்களகரமானவள் என்பதால் பத்ரா என்றும், கருநீல வண்ணம் கொண்டவளாக இருப்பதால் காளி என்றும் அழைக்கப்படுகிறாள். மிகவும் ஆற்றல் மிக்க சக்தியாக இருப்பதால் அவள் விஜயா என்றும், விஷ்ணுவின் வெவ்வேறு சக்திகளுள் ஒன்றாக இருப்பதால் வைஷ்ணவி என்றும் அழைக்கப்படுகிறாள். இந்த ஜட உலகத்தில் சுகபோகங்களை அனுபவிக்கும் அவள் பௌதீக இன்பத்திற்குரிய வசதிகளை அளிப்பதால் குமுதா என்று அறியப்படுகிறாள். அவளது எதிரிகளான அசுரர்களிடமும் மிகவும் குரூரமானவளாக இருப்பதால் மாயாதேவி சண்டிகா என்றும், எல்லா வகையான பௌதீக வசதிகளையும் அளிப்பதால் கிருஷ்ணா என்றும் அழைக்கப்படுகிறாள். இவ்வாறாக பௌதீக சக்தியானது பூமியிலுள்ள வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களுடன் விளங்குகிறாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 11-12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரிபோல்.